இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். இலங்கை சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 99 பேர் இன்று மாலை தாயகம் வருகை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என ஜி.கே. வாசன் தகவல். கன்னியாகுமரி அருகே உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 2,75,000 ரூபாய் பணம் பறிமுதல். கடன் மோசடி வழக்கில் நேரில் முன்னிலையாக கால அவகாசம் வழங்குமாறு விஜய் மல்லையா மீண்டும் கோரிக்கை. டெல்லியில் மகிழுந்து விபத்து ஏற்படுத்திய 17 வயது சிறுவனின் தந்தையை கைது செய்தது காவல்துறை. சென்னையில் இன்று தொடங்க உள்ள அதிமுக பரப்புரையில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியாகும் என எதிர்பார்ப்பு. ஜனதா கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணி விரைவில் தொடங்கும் என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தகவல். 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி சிவகங்கையில் நடைபெற்ற விழிப்புணர்வு திரள் ஓட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. ஆர்.கே. நகர் தொகுதியில் கூட அதிமுக வேட்பாளர் மாற்றப்படலாம் என மு.க. ஸ்டாலின் சாடல். பாஜக கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு முடிவடைந்து விட்டதாக பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.